Realme P4 Pro 5G அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனை பத்தின ஃபுல் டீடைல் தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ அப்கோர்ஸ் என்கிட்ட டிவைஸ் இல்ல, இருந்தாலும் இதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுங்கிற காரணத்துல பலவிதமான வெப்சைட்ஸ்லாம் ஃபுல்லாக போய் ஒன் பை ஒன்னாக பார்த்து அதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கறத ஃபுல் டீடைல் கலெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோல வந்திருக்கேன். அதனால இந்த போன் வாங்கும்போது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல சொல்வேன். ஸோ வீடியோட எண்ட்ல இந்த போன் வாங்குறது நல்லதா இல்லையா அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கிடுவீங்க. அது மட்டும் இல்லாம போன ஜெனரேஷன் உள்ள Realme P3 Proக்கும் இந்த P4 Proக்கும் என்ன வித்தியாசம் கூட எல்லாத்தையும் டீடைலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து நம்ம வரத்தாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா போன்லயும் பார்க்கற மாதிரி பில் கோட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த Realme P4 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 7.68 mm திக்னஸோட 189 கிராம் வெயிட் வருது. ஸோ போன ஜெனரேஷன் லான்ச் பண்ண Realme P3 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு திக்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. வெயிட் மட்டும் கொஞ்சம் அப்படியே இருந்த மாதிரி இருக்கு, மற்றபடி திக்னஸ் கம்மியா இருக்கு. இப்போ இந்த போனோட ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிளாஸ்டிக் கம் கிளாஸ் ஃபைபர் மெட்டீரியல் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. பேக் சைட் நமக்கு பிளாஸ்டிக் தான் வருது. மற்றபடி இந்த போனோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸ் வாசிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த போனுக்கு IP68 மற்றும் 69 அப்படிங்கிற டியூவல் ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது போன் தண்ணிக்குள்ள விழுந்தாலும் பிரச்சனை இருக்கான்னு சொல்றாங்க. குறிப்பா மழைக்காலங்களில் போனை வெளியே எடுத்துட்டு போனோம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நோட் பண்ண விஷயம் போன ஜெனரேஷன் Realme P3 Pro நமக்கு ட்ரிபிள் ஐபி ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதாவது IP66, 68 மற்றும் 69 அப்படிங்கிற 3 ஐபி ரேட்டிங் கொடுத்தாங்க. இந்த தடவை அந்த IP66 மட்டும் கட் பண்ணிட்டு IP68, 69 அப்படிங்கிற டியூவல் ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே சொல்ல முடியல. மற்றபடியாக இந்த போன்ல நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் தராங்க போனோட பாக்ஸ்ல மாட்டுறதுக்கு. ஸோ இதான் இந்த போனோட பில் குவாலிட்டியா இருக்கு. அடுத்த இந்த Realme P4 Pro 5G டிஸ்பிளே பத்தி பேசலாம். நமக்கு இந்த போன்ல ஃப்ரண்ட் சைட்ல ஒரு 6.8 இன்ச்க்கான 1.5K 4D BOE OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 144 ஹெர்ட்ஸ் வரையும் நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வருது. ஆனா இது LTPO பேனல்ல LTPS பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அது குறிப்பிட்ட லெவல்ஸ்ல ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு ஒர்க் ஆகும். அதாவது 1690, 120 ஹெர்ட்ஸ், அப்போ 144 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி 4 லெவல்ல ஒர்க் ஆகும் சொல்லி ரிவ்யூஸ் வாசிக்க முடியுது. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் சில டிஃபால்ட் ஆப்ஸ், அதாவது இன்பில்ட்டாவே கொடுத்திருக்கிற சில ஆப்ஸுக்கு மட்டும் தான் மோஸ்ட்லி ஒர்க் ஆகுது. மற்றபடியே வெளியே இருந்து வர்ற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாத்தையும் 120 ஹெர்ட்ஸ் தான் நமக்கு டிஸ்பிளே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் வாசிக்க முடியுது. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு 100% DCI-P3 கலர் கமெண்ட் சப்போர்ட், 4608 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், இப்போ வைட் பேண்ட் L1 சப்போர்ட் இருக்கு. அதனால இந்த HDR கண்டென்ட்ஸ் எல்லாம் Netflix, YouTube மாதிரியான OTT ஆப்ஸ் நீங்க பார்க்கலாம். மற்றபடி இந்த போனோட பெசல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 1.70 mm திக்னஸ் தான் இந்த பெசல்ஸே வருது. 94% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ வருது. மற்றபடி பிரைட்னஸ் பார்க்கும்போது நமக்கு 1800 நிட்ஸ் வரையும் இந்த ஹை பிரைட்னஸ் மோட், HB மோட்ல ரன் ஆகுது. பீக் பிரைட்னஸ் பார்க்கும்போது 6500 நிட்ஸ் வரையும் நமக்கு பிரைட்னஸ் போகுது. இந்த 6500 நிட்ஸ் அப்படிங்கிறது இந்த HDR கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது மட்டும் ஒர்க் ஆகும். மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வாசிக்க முடியுது. அதுக்கு டிஸ்பிளே பார்த்துட்டு நமக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. குவாட் கர்வ் டிஸ்பிளே இருக்கு. டாப்லேயும் சரி சைட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் குட்டி கர்வ் இருக்கும். ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது, எதுவும் குறைய சொல்ல முடியாது. ஸோ டிஸ்பிளே போன ஜெனரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த பிரைட்னஸ் கூடி இருக்கு. அது போக நமக்கு இந்த 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியாக நமக்கு இந்த டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மீடியா கன்சப்ஷன் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அடுத்தது அதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். போன ஜெனரேஷன் Realme P3 Pro Snapdragon 7S Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க. கிராஃபிக்ஸ்க்கா Adreno 720 அப்படிங்கிற GPU கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் ரேங்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதுவே இப்போ லான்ச் பண்ண Realme P4 Pro 5G எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல Snapdragon 7 Gen 4 அப்படிங்கிற 4 nm ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க. இந்த ப்ராசஸர்ல Adreno 722 அப்படிங்கிற GPU பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த Realme P4 Pro 5G ப்ராசஸரோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 ரேங்க் அதை விட கூடியிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கூடியிருக்கு, மார்க்குமே கூடுது. ஸோ இந்த சிப்செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா போன ஜெனரேஷன்ல கொடுத்த அந்த Snapdragon 7S Gen 3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட 30% ஃபாஸ்டான GPU கொடுக்குறாங்க. அதாவது கேமிங் விளையாடும் நமக்கு இந்த ஃப்ரேம்ல கூட கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். மேலும் ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 1.1 பில்லியனுக்கு மேல அந்த ஒரு ஸ்கோர்ஸ் கிடைக்குது. இப்போ அந்த Snapdragon சிப்ல பார்த்தீங்கன்னா ஹைப்பர் விஷன் அப்படிங்கிற டெடிகேட்டடாக ஒரு AI சிப் கொடுக்குறாங்க. இந்த சிப்செட் மூலமாக பல விதமான விஷுவல் கம்ப்யூட்டேஷன் பண்ண முடியும் சொல்றாங்க. குறிப்பா இந்த கிராஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெண்டர் பண்றது, ஃப்ரேம் ரேட் இன்க்ரீஸ் பண்றது, அது போக இந்த AI ஹை ரெசல்யூஷன் இந்த ரெசல்யூஷன் அப்ஸ்கேல் பண்றது, இதே மாதிரியே பல விதமான இந்த ரெசல்யூஷன் என்ஹான்ஸ்மெண்ட்லாம் இந்த ஃபிளாக்ஷிப் சிப்செட்டுக்கு நிகராக பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த சிப்ல கொடுத்துருக்கா சொல்றாங்க. மேலும் இந்த 144 ஹெர்ட்ஸ் மூலமாக சில கேம்ஸும் விளையாட முடியும் சொல்றாங்க. அதான் என்ன கேம்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான கேம்ஸ் எல்லாம் 144 ஹெர்ட்ஸ்ல ரன் பண்ண முடியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1.5K ரெசல்யூஷன் அப்ஸ்கேலிங்கும் நடக்கும் சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன இந்த சிப்செட் ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது மூலமா AI ஹைப்பர் கிளாரிட்டி, AI ஹைப்பர் மோஷன், அதுப்போ ஆல்வேஸ் ஆன் HDR பல விதமான மோட்ஸும் இருக்கு. இப்போ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு
GT பவர் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் 3.0 அப்படிங்கிற ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. குறிப்பா இந்த BGMI மாதிரி கேம்ஸ்ல வந்து HDR கிராபிக்ஸ்ல விளையாட முடியும் சொல்றாங்க, அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்ல வச்சு. சோ கேமிங்ல நம்ம ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 7000 mm ஸ்கொயர்க்கான VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறதா சொல்றாங்க. அதுப்போ அந்த கேமிங்கோட அந்த வைப்ரேஷன் ஹாப்டிக் ஃபீட்பேக் இன்னும் கொடுக்கறதுக்கு வந்து XSL லீனியர் மோட்டரும் உள்ள கொடுக்குறதா சொல்றாங்க. சோ இது மாதிரி கேமிங்காக பல விதமான விஷயங்கள் உள்ள கொடுத்துருக்கா சொல்றாங்க. இதுப்போ இந்த போன் வந்து நமக்கு இந்த GPU டெஸ்ட் பண்றதுக்காக 3D மார்க் டெஸ்ட் பண்ணாங்க. அதுல வந்து 98.4% ஸ்கோர் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் பார்க்கும்போது இந்த டெஸ்டிங்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 36 இருந்து 38 டிகிரி வரைக்கும் போச்சு. ரொம்ப ஹெவியான ஹீட்டிங் வந்து இதுல வந்து வரல. சோ பெரிய லெவல்ல வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இந்த போன்ல இல்ல. சோ மத்தபடியாக இந்த போன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் பண்ணலாம், மல்டிடாஸ்கிங் ரன் பண்ணலாம், கேம்ஸ்ல பார்க்கும்போது என்ட்ரோ கேம்ஸ், விசிட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸ் கூட விளையாட முடியும். அடுத்ததா RAM ஆட்டோமேட்டட் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். இந்த Realme P4 Pro 5G வந்து 8GB RAM with 128GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4 தராங்க. மற்றபடி ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுத்திருக்காங்க. ஸோ UFS 3.1 கொடுத்திருக்கிறது நல்ல விஷயம். மற்றபடி ஒருவேளை டாப் அண்ட் ஃபோன் 12GB RAM ஃபோன் வாங்கினீங்கன்னா டிஃபால்ட்டாக 7GB வரையும் நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குது. அதே இந்த 2GB வேரியன்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் 221.45GB வரையும் நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கிடைக்குது இனிஷியலாக. அடுத்தபடியாக இந்த Realme P4 Pro 5Gயோட OS பத்தி பேசலாம். இந்த போன்ல Android 15 பேஸ் பண்ண Realme UI 6.0 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த போனுக்கு 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக Realme ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக இந்த போன்ல வந்து கூகுள் ஆப்ஸ் போக பல விதமான Realme ஆப்ஸும் எக்ஸ்ட்ராவாக ப்ரீலோட் பண்ணி தந்திருக்காங்க. இது போக Facebook, Netflix, Snapchat, LinkedIn, PhonePe மாதிரியான பல விதமான ஆப்ஸை உள்ள டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி தருக்காங்க ப்ரோட்வேராக. இதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா. ஆனால் ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்து ஃபோனை ரீசெட் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இந்த ஆப் வரும், மறுபடியும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். மறுபடியும் ரீசெட் பண்ணாத வரையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத ஆப் இருந்தால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது போக இந்த ஃபோனுக்கு பல விதமான AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா AI அல்ட்ரா கிளாரிட்டி, AI ஸ்னாப் மோட், AI இரேசர், AI கிளார் ரிமூவர், இந்த கிளார்ல இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு, AI லேண்ட்ஸ்கேப், AI ரைட்டர் ஃபீச்சர் இருக்கு. அது மூலமா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் ரைட் பண்ணி தரும். AI ரெக்கார்டிங் சம்மரி, AI லூப் 2.0, AI ரிப்ளேஸ் சஜஷன்ஸ், சர்க்கிள் டு சர்ச் மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த போன்ல வந்து AI எடிட் ஜீனி அப்படிங்கிற ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. அதனால வாய்ஸ் மூலமாக பல விதமான விஷயங்கள் நீங்க பண்ணலாம். குறிப்பாக சொன்ன 20 லாங்குவேஜஸ் இப்போதைக்கு சப்போர்ட் ஆகும் சொல்றாங்க. அவங்களோட போட்டோஸ்ல பல விதமான விஷயங்கள் ஈஸியாக நீங்க வாய்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றபடி இந்த போன்ல ஸ்டாக் டேலர் தான் கொடுக்குறாங்க. கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்லாம் இருக்கு. அடுத்தபடியாக போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். நமக்கு Realme P3 Pro பார்த்தீங்கன்னா பேக் சைடு 2 கேமரா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதுலேயுமே 2 கேமரா இருக்கு. ஆனால் ஒரு சின்ன அப்கிரேட் மட்டும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது முதல் கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX896 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.56 இன்ச்சுக்கான சென்சராக வருது, ஆப்டிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட. இந்த கேமரா f1.8 ஆபர்ஸ்ல வருது. போனோட Realme P3 Pro பார்த்துட்டீங்கன்னா இதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் Realme P3 Pro ரெண்டாவதாக பேருக்காக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுத்துருந்தாங்க. அந்த கேமரா தூக்கிட்டு இந்த தடவை ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா இந்த Realme P4 Pro 5Gல ரெண்டாவது கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா f2.2 ஆபர்ஸ்ல வருது. மற்றபடியாக பிரைமரி கேமரா 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணலாம். இந்த பிரைமரி கேமரா எடுத்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு டீட்டெயிலான போட்டோஸ் கிடைச்சிச்சு. நல்ல ஒரு டைனமிக் ரேஞ்ச் கிடைக்குது. ஆட்டோ HDR மோட எனேபிள் பண்ணும்போது இது போல இந்த இருக்கிற AI சீன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த என்ன மாதிரியான போட்டோஸ் எடுக்கீங்கிறத கரெக்டாக ரெகனைஸ் பண்ணிடுது. அது மூலமா கேமரா செட்டிங்ஸை தானால அட்ஜஸ்டும் ஆகிடுது. மற்றபடியே டெடிகேட்டடாக இந்த ஃபோனில் எந்த விதமான மேக்ரோ ஷாட்ஸும் கிடையாது. ஆனால் டிஃபால்ட்டாக பிரைமரி கேமரா 2xல வந்து நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதை மேக்ரோவாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ போர்ட்ரேட் மோட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபோன் எடுத்த போர்ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீட்டெயிலோட வந்துச்சு சொல்லி ரிவ்யூஸ் வாசிக்க முடிஞ்சது. மற்றபடி 20x வரையும் ஜூம் கேப்பபிலிட்டியும் இதில் கொடுக்குறாங்க. இருந்தாலும் 10xக்கு மேலே நீங்கள் ஜூம் பண்ணீங்கன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. 10x கூட ஓரளவு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக நல்லா இருக்கும். 20xலாம் பார்த்துட்டீங்கன்னா சும்மா பெரிய லெவலில் யூஸ் ஆகுது. இப்போ அதில் அது சும்மா ஒரு கிமிக்காக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் நோட் பண்ணி கேட்டீங்கன்னா ஒரு 10x மேலே உங்களுக்கு ஜூம் பண்ணுற ஃபோட்டோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் டெலிஃபோட்டோ கேமரா உள்ள ஃபோன் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இதில் டெலிஃபோட்டோ கேமரா கிடையாது. ஆனால் 10x மேலே ஜூம் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்காது. மற்றபடி அல்ட்ராவைட் கேமரா வந்து கிடைச்ச ஃபோட்டோஸ் ஒரு நார்மலாக இருந்துச்சு. லோலைட் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சது. ஆனால் லோலைட்ல ஃபோட்டோஸ் எடுக்கும் மட்டும் இந்த ப்ராசஸருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுது. மற்றபடி ஏற்கனவே சொன்ன இந்த பிரைமரி கேமரால 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். இது இப்போ ஸ்லோ மோஷன் வீடியோஸ் வந்து ஃபுல் HD வீடியோஸ் வந்து 120 ஃப்ரேம் பர் செகண்ட்ல வந்து கேப்சர் பண்ண முடியும். போர்ட்ரேட் வீடியோ மோடும் இருக்கு. பேக்ரவுண்ட் பிளரோட வீடியோஸ் எடுக்கணும்னா ஆனால் ஃபுல் HD அது 1080p 30 ஃப்ரேம் பர் செகண்ட் வரை தான் இந்த போர்ட்ரேட் வீடியோஸ் எடுக்கலாம். நம்ம அல்ட்ரா ஸ்டடி மோட்ல வந்து வீடியோஸ் எடுத்தீங்கன்னா ஃபுல் HD வீடியோஸ் வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும். ஒருவேளை வீடியோல வந்து 4K 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல கேப்சர் பண்ணீங்கன்னா HDR சப்போர்ட்டும் இந்த கேமரால வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் வந்து நல்ல டீசென்ட்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வாசிக்க முடிஞ்சது. அடுத்த செல்ஃபி கேமரா பத்தி பேசலாம். போன வருடம் Realme P3 Pro 5Gல 60 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்திருந்தாங்க.
அதாவது போன வருடம் சோனியோட IMAX 480 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த வருடம் தூக்கிட்டு ஒரு 50 மவுஸுக்கான ஆம்னிஷனோட OB50D அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துறாங்க. இந்த சென்சர் வந்து ஒரு 1/2.88 இன்ச்சுக்கான சென்சரா வருது, f2.8 அப்பர்ல வருது. மற்றபடி ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராலையும் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் வந்து கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இந்த செல்ஃபி கேமரா வந்து அந்த போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா கிடைச்சுன்னு சொல்றாங்க. காரணம் நமக்கு ரெசல்யூஷன் நல்லாவே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. போனதுல 16 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்தாங்க, இதுல 50 மெகாபிக்சல் கேமராவா அப்கிரேட் பண்ணிக்கிற ஒரு நல்ல விஷயம். மேலும் இந்த ஃப்ரண்ட் சைஸ் செல்ஃபி கேமராலையும் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும். அதாவது HDR சப்போர்ட்டும் வருது. ஸோ செல்ஃபி கேமரா ஒரு பெரிய அப்கிரேட் நடந்திருக்கு. அடுத்ததாக இந்த ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா IR சென்சர் கொடுக்குறாங்க. அதாவது ரிமோட்டா கூட உங்க ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிவி, AC மாதிரியான எல்லா விதமான ஹோம் டிவைசஸும் நீங்க ஈஸியாக இந்த ஃபோன் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். மறுபடியும் ஆடியோஸ் பத்தி பேசலாம். இந்த போன் நமக்கு USB Type-C எடுத்தாங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு, அப்போ ஹையர் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. மற்றபடி மியூசிக் பிளே பண்றதுக்கு YouTube மியூசிக் தான் டிஃபால்ட்டா பிளேயராக தராங்க. ஆனா Dolby Atmos, FM ரேடியோ மாதிரி சப்போர்ட் இந்த போன்ல வரல. இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல இருந்து வந்த சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஹெட்ஃபோன்ஸ்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டியும் டீசென்ட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு பல விதமான ரிவ்யூஸும் வாசிக்க முடிஞ்சது. அடுத்தது இந்த போனோட நெட்வொர்க்ஸ் பத்தி பேசலாம். இந்த போனோட நெட்வொர்க்ஸ் பார்க்க முன்னாடி இதோட சார் வேல்யூ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், லிமிட் குள்ள தான் இருக்கு. மற்றபடி இந்த போன்ல 5G-க்கான SNS சப்போர்ட் தராங்க. என்னென்ன 5G பேண்ட் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கறது நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இது இப்போ டியூல் 4G-க்கான VoLTE, Bluetooth 5.4, சிங்கிள் பேண்ட் GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இப்போ USB Type-C போர்ட் இருக்கு. இதோட வெர்ஷன் வந்து வெறும் UFS 2.0 வெர்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஆனா இந்த போன்ல NFC சப்போர்ட் கிடையாதுங்கிறது நோட் பண்ண விஷயமா இருக்கு. அடுத்த பேட்டரிஸ் பத்தி பேசுவோம். போனதுல Realme-யோட P3 Pro 5G-ல 6000 mAh பேட்டரி 70 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த வருடம் இந்த பேட்டரி கெபாசிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த போன்ல ஒரு 7000 mAh பேட்டரி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சோ பேட்டரியோட கெபாசிட்டி கூட ஒரு 1000 mAh கூட இருக்கு. சோ இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து நான் வாசிச்ச ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது BGMI கேம்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு 90 ஃப்ரேம் per செகண்ட்ல, அதாவது கொஞ்சம் நார்மல் ஃப்ரேம்ல வச்சு விளையாடும் போது 8 மணி நேரம் கிட்ட நமக்கு வந்து போன் பேக்கப் கிடைக்குன்னு சொல்றாங்க. இது இப்போ 6.5 மணி நேரத்துக்கும் அதிகமான அந்த ஸ்கிரீன் ஆன் டைம் நமக்கு கிடைக்குது. மற்றபடி மாடரேட்டான யூசேஜ், ஒரு வைஃபை தான் அதிகமாக கனெக்ட் பண்ணி எப்பமாவது ஃபோன் வந்து 5G நெட்வொர்க் மட்டும் பயன்படுத்திட்டு மற்றபடி மோஸ்ட்லி வைஃபை யூஸ் பண்ணிட்டு 144 ஃப்ரேமில் வந்து இந்த ஃபுல் ஃபோனையும் ரன் பண்ணும்போது 2 நாள் வரையும் நமக்கு வந்து பேக்கப் நல்லா கிடைக்குன்னு சொல்லலாம். அதுவும் மாடரேட்டான யூசேஜில் நமக்கு பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்கு. ஸோ பேட்டரியோட லைஃப் இதுலேயே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மற்றபடியாக நமக்கு சார்ஜ் எடுத்துக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 50% சார்ஜ் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏறியுது. அதே 100% சார்ஜ் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏறியுது. இது போக இந்த போன்ல நமக்கு சார்ஜர் பாக்ஸ்ல தராங்க, 80 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கிடைச்சிருது. ஒருவேளை உங்க போன்ல பேட்டரியோட ஹெல்த் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அந்த பேட்டரி வந்து நமக்கு 80% சார்ஜுக்கு மேலே ஏறும்போது ஸ்லோவா சார்ஜ் ஏறுற மாதிரியாக உள்ள செட்டிங்ஸ் மாத்திக்கிட முடியும். ஆனா என்னதான் அந்த ஸ்மார்ட் சார்ஜிங் அப்படிங்கிற கெபாசிட்டி கொடுத்தாலும் நம்ம பேட்டரியோட ஹெல்த்தை மானிட்டர் பண்றதுக்கு உள்ள டிஃபால்ட்டா ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. இதுபோ பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஒரு கேம்ஸ் விளையாண்டிங்கன்னா நீங்க வந்து அந்த டைம்ல பைபாஸ் சார்ஜிங் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது மூலமா பேட்டரியில வந்து பவர் இறங்காம டேட்டா சிப்புக்கு வந்து பவர் இறங்கும். இதே மாதிரி ஃபீச்சரும் இந்த போன்ல கொடுக்குறாங்க. கலர்ஸ் பொறுத்தவரை நமக்கு இந்த Realme-யோட P4 Pro 5G எடுத்துட்டீங்கன்னா நமக்கு இந்த பிரிட்ஜ் வுட் அப்படிங்கிற கலர்ஸ் வருது. அது போல டார்க் ஓக் வுட் அப்படிங்கிற ஒரு கலரும் வருது. இப்போ மிட்நைட் ஐவி அப்படிங்கிற கலர் வந்து ஒரு எமரால்ட் கிரீன் வெர்ஷன் மாதிரியாக ஒரு டார்க்கான கலர்ல வருது. அடுத்தது இந்த போனோட விலை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த போனோட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 அப்படிங்கிற பிரைசிங்ல ஆரம்பமாகுது. போனோட Realme P3 Pro 5G 24,000, அதாவது 23,999 அப்படிங்கிற பிரைசிங் கொடுத்தாங்க. இதோட கூட ஒரு 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்க முன்னாடி என்னெல்லாம் அப்கிரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பார்க்க டிஸ்பிளேல குட்டி அப்கிரேட் இருக்கு, பிரைட்னஸ்லாம் கூட்டி இருக்கு. அது போக சிப் செட்டும் வந்து கூட்டியிருக்காங்க. மேலும் கேமரா எடுக்கும்போது பிரைமரி கேமரா அதே கேமரா தான், ஆனால் செகண்டரி கேமரா வந்து மாறி இருக்கு. இது போக செல்ஃபி கேமராவும் மாறி இருக்கு. அது போக பேட்டரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்கிரேட் நடந்திருக்கு. இதே மாதிரியான அப்கிரேட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்த்தலாம். ஸோ பாசிட்டிவ் பொறுத்தவரை இந்த Realme-யோட P4 Pro 5G பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு 1.5K-க்கான BOE OLED டிஸ்பிளே கொடுத்துருக்க நல்ல விஷயம். நமக்கு இப்போ டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங்குள்ள 7i கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் இருக்கு, பிரைட்னஸுமே கூடி இருக்கு. மற்றபடி சிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூட Snapdragon 7 Gen 4 கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வந்து இந்த Pixelworks X7 Gen 2 அப்படிங்கிற விஷுவல் சிப் கொடுத்துருக்காங்க உள்ள. அது மூலமா நமக்கு ஹையர் ஃப்ரேம் per செகண்ட்ல நமக்கு இந்த கேம்ஸ்லாம் விளையாட முடியும் சொல்றாங்க. மேலும் வேப்பர் லிக்விட் கூலிங் சேம்பர் இருக்கிறதுனால ஹீட்டிங் பெரிய லெவலில் ஆகல. இது போக நமக்கு இந்த போன்ல UFS 3.1 கொடுத்துருக்க நல்ல விஷயம். இப்போ கேமராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த பிரைமரி கேமரா நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க 8 மெகாபிக்சல். அது போக நம்ம செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு 15 மெகாபிக்சல் கேமராவை அப்கிரேட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். பேட்டரி வந்து நல்லா கூடி இருக்கு. இது போக IP ரேட்டிங் நல்லா இருக்கு. மறுபடியும் 3 இடத்துக்கு வாய்ஸ் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இது போக IR பிளாஸ்டர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அது போக பல விதமான ஏ பிக்சஸ் உள்ள கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்கு. நெகட்டிவ் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த RAM பார்த்துட்டீங்கன்னா LPDDR5X RAM கொடுக்கலாம், அது கொடுக்காம LPDDR4X RAM கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் பாயிண்ட். குறிப்பா இந்த 12GB RAM வெர்ஷன் வாங்குனீங்கன்னா நமக்கு LPDDR4X RAM கொடுத்த காரணத்தினால வெறும் 11GB மட்டும் தான் யூசபிள், அதாவது மொத்தம் யூஸ் பண்ண முடிஞ்சதே 12GB கொடுத்தாலும் நமக்கு 11GB தான் யூஸ் பண்ண முடியும். LPDDR5X RAM கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து கூட கொஞ்சம் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்க முடியும். அது கொடுக்காம விட்டாங்க. மற்றபடி இந்த அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்க டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன
நாடகம், அது போக NFC சப்போர்ட் இல்லை. இப்போ சாஃப்ட்வேர்ல சில ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, நிறைய பல விதமான கேம்ஸ் இருக்கு. அப்போ ஆடியோ எடுத்தீங்கன்னா இந்த டால்பி அட்மாஸ் தான் கொடுக்கல. USB வெர்ஷன் பார்த்தீங்கன்னா USB 2.0 கொடுக்குறாங்க. அது பேட்டரியோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற காட்டுற ஆப்ஷன் இதில் கொடுக்கல. மற்றபடி இந்த டிஸ்பிளே வந்து கர்வ் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து கையில இருந்து தவறி விழுந்துச்சுன்னா உடையறக்கான அபாயம் அதிகமா இருக்கு. ஸோ இது மாதிரி இந்த Realme P4 Pro 5G பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இருக்கு. ஸோ பிரைசிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 1000 ரூபாய் கூட்டியிருக்காங்க. அதே பிரைஸ்ல வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு போல கொஞ்சம் 1000 ரூபாய் கூட்டியிருக்காங்க. இருந்தாலும் வந்து நமக்கு சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய லெவலில் நெகட்டிவ் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை இந்த ஃபோனில். ஸோ ஒரு நல்ல டீசென்டான பெர்ஃபார்மராக இருக்கு இந்த Realme P4 Pro 5G. ஸோ நீங்க இந்த Realme P4 Pro 5G பத்தி நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற நன்றி, வணக்கம்.